பேசுவதை விட பேசாமல் இருப்பது பெரிய காரியம். அதனால்தான் அருணகிரிநாத சுவாமிகள் ஆசா நிகழம் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்றார். அத்தகைய குருநாதர்கள் வாய்த்தது தான் எனக்கு கிடைக்கிற இன்றைய மரியாதை என்று நான் நினைக்கிறேன். ஆசிரியர்கள் மாணவர்களை பாராட்ட வேண்டும் என்று இல்லை. இங்கே பேசின பிள்ளைகளை எல்லாம் கேட்ட பொழுது மெய்சில் இருந்தது. பாராட்ட வேண்டும் இல்லை. முதல் தரம் நான் காரைக்குடியிலே தற்செயலாக எனக்கு ஒரு பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. ஏனென்றால் தமிழர்கள் பண்பாட்டில் துறவிகளுக்குத்தான் முதல் இடம், அரசர்களுக்கு கூட அதற்கு பிறகுதான். துறவிகளுக்குத்தான். ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை, அவர்கள் உண்மை துறவிகளாக இருக்க வேண்டும். ஒழுக்கம் என்பது ஒரு நாளிலே நான் எப்படி வாழ்கிறேனோ அதே போல என்னுடைய நாட்கள் எல்லாம் நான் வாழ வேண்டும். அதுதான் ஒழுக்கம். இன்றைக்கு காலையிலே நான் இன்ன நேரத்துக்கு எழும்புகிறேன் என்றால் நாளைக்கும் அந்த நேரத்துக்கு நான் எழும்ப வேண்டும். இன்றைக்கு காலையிலே நான் இன்ன நேரத்துக்கு உணவு உண்கிறேன் என்றால் அடுத்த நாளும் நான் அப்படி உண்ண வேண்டும். அப்படி ஒரு நாள் போல எல்லா நாளும் என்னுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொள்வது தான் ஒழுக்கம் என்றால் அந்த ஒழுக்கத்தை எனக்கு கொரோனா பெற்று தந்தது. கடந்த 4 ஆண்டுகளாக நான் இங்கே வரவில்லை. இப்போது வந்த பொழுது நான் நினைத்திருந்தேன், பல இடங்களில் அதை சொன்னேன், என்னை தமிழ்நாடு மறந்திருக்கும் என்றால் 4 ஆண்டுகள் வராமல் இருந்தால் யார்தான் மறக்க மாட்டார்கள்? கட்டிய கணவனை மனைவியே மறந்து விடுகிறாள். 4 ஆண்டுகள் இல்லாமல் நான் வருகிறேனே, என்னை எல்லாரும் மறந்திருப்பார்கள் என்று நினைத்தால் எனக்கு பெரிய ஆச்சரியம். முன்பு இருந்ததை விட எனக்கான மதிப்பு 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. நான் தற்புகழ்ச்சி செய்கிறேன் என்று தயவு செய்து நினைத்து விடாதீர்கள். உண்மையிலேயே சொல்கிறேன். என்மேல் அன்பு காட்டுகிறவர்கள், என்னை குருநாதர் என்று சொல்கிறவர்கள், என்னை நமஸ்கரிக்கிறவர்கள், என்னை தன்னுடைய வழிகாட்டி என்று சொல்கிறவர்கள், இப்படி எங்கு பார்த்தாலும் எனக்கு ஒரு பெரிய வரவேற்பாக இருக்கிறது. எனக்கு எப்படி இந்த வரவேற்பு வந்ததென்று தெரியவில்லை. 3 நாள் நான் பேசவே இல்லை, 3 வருடங்கள். அப்போ அதிலிருந்து ஒரு உண்மையை கண்டுகொண்டேன். என்னவென்றால், பேசாமல் இருந்தால் மதிப்பு பெறலாம். நான் உண்மையாகவே சொல்லுகிறேன், பேசுவதை விட பேசாமல் இருப்பது பெரிய காரியம். அது பல பேருக்கு தெரிவதில்லை. பேசுவதை விட பேசாமல் இருப்பது பெரிய காரியம். அதனால்தான் அருணகிரிநாத சுவாமிகள் ஆசா நிகழம் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்றார். பேசா அனுபூதி என்றால் வெறுமனே வாயிலே சொற்கள் சொல்லாமல் இருப்பதில்லை, மனதிலே சொற்கள் பிறக்காமல் இருக்க வேண்டும். அந்த ஞானம் உதித்து விட்டால் ஒருவன் பேசவே வேண்டாம், அவனுக்கு எல்லாம் கிடைக்கும் என்கின்ற அந்த எண்ணத்தை திரும்பி வருகிற பொழுது தமிழ்நாட்டு சபைகள் எல்லாம் எனக்கு தருகிறது. குறிப்பாக இந்த சென்னை சபை தருவதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு நான் நினைத்து பார்ப்பேன், மேடையிலே பேசுகிறவர்கள் என்னை பாராட்டுகிறார்கள், இந்த இளம்பிள்ளைகள் எல்லாம் பாராட்டுகிறார்கள், என்னை விட அழகாக பேசக்கூடிய பிரேமா போன்றவர்கள் பாராட்டுகிறார்கள். காரணம் என்னவென்றால், நால்வர் பெருமக்கள் வாழ்ந்த மண், திருவள்ளுவர் வாழ்ந்த மண், கம்பர் வாழ்ந்த மண், இப்படி எத்தனை பெரியவர்கள் எனக்கு பிச்சை போட்டு விட்டு போயிருக்கிறார்கள். அவர்களை நன்றி பாராட்ட வேண்டும் என்பதற்காக இந்த மண்ணிலே அவர்களுடைய காலடி தடம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த மண்ணை நான் வணங்கினேன். அதற்கு பிறகு ஏதோ விதத்திலே என் குருநாதர் தொடர்பு, கம்பனடிப்பொடி அவர்களுடைய தொடர்பு எல்லாம் கிடைத்தது. 81ஆம் ஆண்டு 82ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், காரைக்குடி கம்பன் விழாவுக்கு கலந்து கொள்ள வந்தேன். கணேசன் ஐயா அவர்களே எனக்கு அழைப்பு அனுப்பி நானும் என்னுடைய நண்பர்கள் இருவரும் வந்தோம். அப்பொழுது எனக்கு 24 வயது. இந்த பேசிய பிள்ளைகளை எல்லாம் பார்த்த பொழுது எனக்கு அந்த எண்ணங்கள் தான் மனதிலே ஓடியது.
மேடையிலே சிங்கங்கள் எல்லாம் நின்று கர்ஜித்த காலம் அது. மதுரை எஸ். ராமகிருஷ்ணனாகட்டும், காந்திமதி அம்மாவாகட்டும், எங்களுடைய குருநாதராகட்டும், ஆசா ஞானசம்பந்தனாகட்டும், அது என்ன அது எனக்கு புரியவே இல்லை. தேவலோகத்துக்குள்ளே நான் பிரவேசித்து விட்டேனோ என்று நினைக்கிற அளவுதான் அப்பொழுது சபைகள் இருந்தன, பேச்சாளர்கள் இருந்தார்கள். என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களை 10 ஆண்டுகளாக அவர் எப்படி இருப்பார் என்றே தெரியாமல் நான் காதலித்திருக்கிறேன். அவருடைய வடிவம் கூட எனக்கு தெரியாது, அவர் எப்படி இருப்பார் என்று தெரியாது, எங்கிருக்கிறார் என்று தெரியாது. 10 ஆண்டுகளுக்கு பின்புதான் அவருடைய வடிவத்தை நான் கண்டேன். அவர் குடுமி வைத்திருக்கிறார் என்பதற்காக நானும் குடுமி வைக்க வேண்டும் என்று குடுமி வைத்து கொண்டேன். இப்போ இந்த நடிகர்களை பார்த்து மாணவர்கள் சில பேர் என்னென்னமோ பண்ணுகிறார்களே, அதுபோல் எனக்கு என் குருநாதர் தான் கதாநாயகன், அப்படித்தான் நான் நினைத்தேன். காரைக்குடியிலே ஒரு நாள், அப்பொழுதெல்லாம் இந்த இப்போ இருக்கிற வசதிகள் எல்லாம் பேச்சாளர்களுக்கு வழங்கப்படவில்லை. பொதுவாக ஒரு மடம் இருக்கும் அல்லது மண்டபம் இருக்கும், அதிலே ஆளுக்கு ஒரு துண்டை விரித்து விட்டு படுத்து விடுவார்கள். இது ஏதோ கொஞ்சம் சொல்ல வேணும் என்று என் மனம் துடிக்கிறபடியால் சொல்லுகிறேன், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் பெரிய பெரிய அறிஞர்களெல்லாம் அப்படி துண்டு போட்டுட்டு படுத்திருப்பார்கள். மேடையில் என் நிகழ்ச்சி முடிந்ததும் கூடியிருந்து சங்கமம் நிகழும். பேரறிஞர்கள் எல்லாம் சுற்றி இருந்து பேசுவார்கள். எங்களுடைய ஐயா ஒரு நாள் அப்படி உட்கார்ந்திருக்கிறார், சுற்றி வர ஆட்கள் இருக்கிறார்கள். ஐயாவுக்கு பின்னாலே நான் உட்கார்ந்திருக்கிறேன், நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் உட்கார்ந்திருக்கிறோம். அப்பொழுது இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பட்சிராஜன் என்று ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். அவருக்கு அப்போவே அவருக்கு ஒரு 90 வயது இருக்கும், பெரிய அறிஞர். அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் வருகிறார். அவர் வந்தவுடனே என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் என்னை பார்த்து, சார் வர்றாருடா, போய் கும்பிடுங்கடா என்றார். போய் கும்பிடுங்கடா என்றார். நாங்கள் ஏற்கனவே அவரை கண்டு நானும் என் நண்பனும் அவர் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிவிட்டோம். அது ஐயாவுக்கு தெரியாது. ஐயா சொல்கிறார், போய் அவரிடம் போய் காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கடா என்றார். நான் என்ன செய்வது? நான் கும்பிட்டேன் என்று சொல்ல முடியுமா? எழும்புகிறேன். அந்த பெரிய மனிதர் அவர் சொன்னார், அதெல்லாம் பேஷா ஆயிட்டுது. அவர் சொன்ன தமிழே சொல்லுகிறேன், அதெல்லாம் பேஷா ஆயிடுச்சு, அவங்க பண்ணிட்டேன். அது அவர் சொன்ன உடனே எங்கள் ஐயா சொல்கிறார், அதுக்கு என்ன? அதுக்கு என்ன? அவங்கள இன்னொரு தரம் ஆசீர்வாதம் பண்ணுங்க, நல்லா இருப்பாங்க என்று சொன்ன. அத்தகைய குருநாதர்கள் வாய்த்தது தான் எனக்கு கிடைக்கிற இன்றைய மரியாதை என்று நான் நினைக்கிறேன். ஆசிரியர்கள் மாணவர்களை பாராட்ட வேண்டும் என்று இல்லை. இங்கே பேசின பிள்ளைகளை எல்லாம் கேட்ட பொழுது மெய்சில் இருந்தது. பாராட்ட வேண்டும் இல்லை. முதல் தரம் நான் காரைக்குடியிலே தற்செயலாக எனக்கு ஒரு பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. அது 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 பற்றி சொல்ல வேண்டாம், ஏற்கனவே நேரம் போய் கொண்டிருக்கிறது. பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. நான் ஏதாவது ஒரு புதிது சொல்ல வேண்டும். பேச்சாளர் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்வது, உள்ளதை சொல்லாதே, நீ ஏதாவது ஒன்று உன் கருத்தாக சொல். நான் புதிதாக ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் என்று நினைத்து நான் சொன்னேன், மேடையிலே வைத்து சொன்னேன், இந்த உலகத்திலே நல்லபடி வாழ்கிறவர்கள் மேலுலகத்திலே போய் தெய்வமாக மாறுவார்கள் என்று திருவள்ளுவர் சொன்னார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்னார். அந்த செய்தி மக்களுக்கு சரியாக புரியவில்லை. இது நான் அங்கே சொல்லுகிறேன். ஏனென்றால் யார் தெய்வத்துள் வைக்கப்பட்டார் என்று தெரிந்தால்தானே யார் வையத்துள் வாழ்ந்தார் என்று கண்டுபிடிக்கலாம். மேலே போனவன் எவன் தெய்வமாக போனான், எவன் பேயா போனான் என்று தெரியவில்லை. ஆகவே எவன் வாழ்வு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கிற வாழ்வு என்று புரியவில்லை. அதனாலே அந்த செய்தியை சரியாக உலக மக்கள் புரியவில்லை என்பதற்காக கம்பன் வந்து அதே குறளை கையில் எடுத்துக்கொண்டு அந்த குறளை மாறி சொன்னான். என்ன மாறி சொன்னான்?
வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றால் மக்களுக்கு புரியவில்லை. தெய்வத்துள் இருந்த ஒருவனை வையத்திற்கு கொண்டு வந்து வாழ வைத்து காட்டினான். அந்த வாழ்க்கை தான் வாழ்வாங்கு வாழ்கிற வாழ்க்கை என்று மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்று நான் சொன்னேன். இது முடிந்து நான் மேடையிலேருந்து இறங்கி விட்டேன். அந்த காலத்திலே, இப்போ இந்த தம்பிமாருக்கும் இருக்கும், அந்த காலத்திலே மேடையில் ஏதாவது பேசிவிட்டால் யாராவது பாராட்ட மாட்டார்களா என்று நாக்கு நீட்டும், மனநாக்கு நீட்டும், அந்த தேனை நக்குவதற்காக. நானுமோ என்னுடைய குருநாதர் ஏதாவது சொல்வார் என்று பார்க்கிறேன். அவர் என்னை திரும்பியும் பார்க்கிறார்கள் இல்லை, திரும்பியும் பார்க்கவில்லை. எனக்கோ பெரிய ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் நன்றாக இருக்குமே என்று என் மனம் ஏங்கியது. யார் யாரை எங்கெங்கே பாராட்ட வேண்டும் என்று ஔவையார் சொன்ன ஒரு பாடல் இருக்கிறது. நேசனை காணா இடத்து நெஞ்சாரவே துதித்தல். விருப்பமானவர்களை அவர்கள் இல்லாத இடத்திலே பாராட்டு. ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே. வாச மனையாளை பஞ்சனையில் மைந்தர்தமை நெஞ்சில் வினையாளை வேலை முடிவில் என்றார். பிள்ளையை எங்கே பாராட்டலாம் என்றால் மனதுக்குள்ளே பாராட்டி கொள்ள வேண்டும். பிள்ளையை வாய்விட்டு பாராட்டினால் அந்த பிள்ளையை தந்தையே கெடுக்கிறான் என்று அர்த்தம். இப்போ எல்லாம் அப்படி பாராட்ட வேணும் என்று சொல்லி கொடுக்கிறார்கள். அதான நாகரிகமா பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுறதாம். பிள்ளையை வாய் திறந்து தந்தை பாராட்ட வேண்டும் என்று அவசியமே இல்லை. தந்தையினுடைய ஒரு பார்வையே சொல்லும் அப்பா சந்தோஷப்பட்டு விட்டார் என்று. அதுதான் பாராட்டு. அதை சொல்லிவிட்டு நான் ஐயாவுக்கு பின்னாலேயே போகிறேன். ஐயா எங்கேயோ போகிறார், அவருக்கு பின்னாலே நான் போகிறேன். அவர் ஒன்றும் அதை பற்றி பேசுகிறதாகவே இல்லை. எனக்கு மனம் சோர்ந்து விட்டது. அப்படி இந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டார். டே இங்கே வாடாண்டார். நான் கிட்டேயில் போனேன். என்ன சொன்னேன் மேடையில் என்றார். நான் சொன்னேன், இப்படி திருக்குறளில் புரியலை, அதான் கம்பர் புரிய வைத்தார் என்று சொன்னேன். சரி அப்படியே போய்விட்டார். அந்த கேள்வி திருப்பி சொல்லடா என்ற கேள்வியிலே எனக்கான பாராட்டியிருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். மாணவர்களை இப்படித்தான் பாராட்ட வேண்டும். சும்மா கூப்பிட்டு வைத்து புகழ்ந்து நீ நல்லா பேசின என்று சொல்வதெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு பொய் வழக்கு. பிள்ளைகள் எல்லாம் நன்றாக பேசினார்கள், நன்றாக பேசினார்கள். நான் என்னுடைய திருக்குறள் மாணவர்களுக்கு சொல்வது, இந்த வர்ணாசிரம தர்மம் பற்றி சொல்கிற பொழுது இந்த ஆசிரம தர்மத்திலே மாணவ பருவம், இல்லறம், வானப்பிரஸ்தம் என்று ஒரு பகுதி இருக்கிறது. வானப்பிரஸ்தம் என்றால் என்னவென்றால், ஒரு பீரியட்டுக்கு ஒருவர் வாழ்ந்துருவார்கள், அந்த இடத்துக்கு இன்னொருவர் வந்து விடுவார். அதாவது சும்மா சொல்கிறேனே, ஒரு வீட்டிலே ஒரு தாய், அவள் கல்யாணம் பண்ணுறாள், ஒரு பெண் கல்யாணம் பண்ணுகிறாள், தாயாகிறாள், அவர்கள் வாழ்கிறார்கள். அந்த வாழ்க்கையினுடைய முடிவிலே மகனோ மகளோ மகன் பிறந்து விடுகிறான். மகன் பிறந்து அவன் வளர்ந்து விடுகிறான். இப்போ அவனுக்கு திருமணமாகிவிட்டது. திருமணமானால் இந்த தாயும் தந்தையும் என்ன செய்ய வேண்டும் என்றால், பிறகு குடும்பத்திலே இருந்து கொஞ்சம் ஒதுங்கி கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் தான் வானப்பிரஸ்தம். ஏதோ இந்த அக்கினியை கொண்டு காட்டுக்கு போகிறது என்று சொல்கிறதெல்லாம் இதைத்தான். அதாவது அடுத்த தலைமுறையை நீ வாழ விடு. நீ அழகாக வாழ்ந்து விட்டாய் அல்லவா, உனக்கு எல்லாம் கிடைத்து விட்டதல்லவா, கணவனோடு வாழ்ந்தாய் சந்தோஷம். இப்போ பிள்ளை அவனுக்கு ஒரு மனைவி வந்து விட்டால் அவனை வாழ விட வேண்டும். அதுதான் வானப்பிரஸ்தம். நானும் நினைக்கிறேன், இந்த மேடையிலையும் இந்த வானப்பிரஸ்தம் ஒன்று இருக்கிறது. நாங்கள் நன்றாக வாழ்ந்து விட்டோம். மேடையிலே எங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைத்து விட்டது. இனி இந்த பிள்ளைகள் பேசுவதை கேட்டு மகிழ்வது தான் எங்களுடைய காலமாக இருக்க வேண்டும் என்று எனக்கு மனதுக்கு தோன்றுகிறது. மகிழ்வது தான். ஏனென்றால் நான் இந்த சபையை பார்க்கிற பொழுது எனக்கு முன் வரிசையிலே எங்களுடைய ஔவை நடராஜன் ஐயா, சிலம்பொலி செல்லப்பன் ஐயா அவர்களெல்லாம் உட்கார்ந்து அவர் பேர்பட்ட கடல்கள், எங்கள் பேச்சை கேட்டு அவர்களுக்கு என்னாக போகிறது, வந்து உட்கார்ந்திருந்து கேட்ட அந்த நிலையை எண்ணி பார்க்கிறேன். வயசு போனாலே கொஞ்சம் பிதற்ற தோன்றும். நான் நினைக்கிறது உண்டு. நான் இப்பொழுது என் மாணவர்களுக்கு சொல்வேன், 60 வயதாகும் வரைக்கும் உடம்பு உயிரை தாங்கும். அதுக்கு பிறகு உயிர் உடம்பை காவத் தொடங்கும். உயிருக்கு உடம்பை காவுவதே வேலையாக போய்விடும். அந்த பருவத்திலே இருக்கிறபடியால் இதெல்லாம் சொல்ல தோன்றுகிறது. சொல்லிவிட்டேன். இனி விஷயத்துக்கு வருகிறேன். சொல்வன்மை. கம்பெனியில் சொல்வன்மை சுருக்கமாக இப்போ பிள்ளைகள் பேசினது தான் சொல்வன்மை என்று சொல்லிவிட்டு கூட நான் இறங்கலாம்.
கம்பெனியில் சொல்வன்மை என்பதிலே மனிதன் என்ற பிறவிக்கு கிடைத்திருக்கக்கூடிய தனிச்சிறப்பு 6ஆம் அறிவுடையவன் என்று மனிதர்களை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். எல்லா மனிதர்களும் 6ஆம் அறிவுடையவர்கள் அல்லர் என்கிறார்கள் இலக்கணக்காரர்கள். மாவும் மாக்களும் ஐந்தினவே மக்கள்தானே ஆறறிவுடைய என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஆறறிவுடைய மனிதர்களுக்கு கடவுள் படைப்பிலே ஏதாவது சிறப்பை கொடுத்திருக்கிறானா என்றால் கொடுத்திருக்கிறான். அந்த சிறப்பு என்னவென்று கேட்டால், மனிதனுக்குத்தான் சிரிக்க தெரியும். மனிதனுக்குத்தான் சிரிக்க தெரியும், அது ஒன்று. அடுத்ததாக, மனிதனாலே தான் மற்றைய ஜீவராசிகளிலே கருணை செய்ய முடியும். மனிதனுக்குத்தான் சிரிப்பும் வரும். அந்த கருணை செய்வதற்கு பேச்சு அவசியம். ஆகவே சிரிப்பும் பேச்சும் மனிதனுக்கான தனி அடையாளங்கள். மற்ற விலங்குகளாலே சிரிக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. அவற்றுக்குள்ளே அவை பேசிக்கொள்வது என்பது சில சப்த அடையாளங்களை தவிர ஒரு வரையறுப்பட்ட ஒரு மொழி அல்ல. இந்த பேச்சும் சிரிப்பும் மனிதர்களுக்கு இருக்கிற சிறப்பு அம்சங்கள். அதனாலே தான் நரசிம்மராக இறைவன் வருகிறார். நரசிம்மராக இறைவன் வருகிற பொழுது இந்த இரணியனை கொல்வதற்காக அவர் அந்த இரணியன் அந்த மதிலை அந்த சுவரை இடித்தவனும் அதற்குள்ளே நரசிம்மம் தோன்றுகிறது. நரசிங்கம் கர்ஜிக்கிறது. கர்ஜிப்பதற்கு கம்பன் என்ன சொன்னார் என்றால், கர்ஜிக்கிறது என்று சொல்லவில்லை, திசை கடந்து அண்டம் கீற திசைத்தது சிரித்தது செங்கட்சியம் என்றார். திசை கடந்து அண்டம் கீற சிரித்தது செங்கட்சியம். எங்காவது சிங்கம் சிரிக்குமா? கம்பனுக்கு இந்த சொல் போட்டால் தப்பென்று தெரியாதா? கம்பன் வேணுமென்றே போடுகிறார், சிரித்தது செங்கட்சியம். அந்த சியம் சிரித்திருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? அது கழுத்துக்கு மேலே தான் சிங்கம், கீழே மனித உடம்பு, அதுக்கு இதயம் இருந்திருக்கிறது, மனித இதயம் இருந்திருக்கிறது. அதனாலே அந்த சிங்கம் சிரித்தது என்று சொல்ல வேண்டும் என்பதற்காகவே சிரித்தது செங்கட்சியம் என்றார். அது மாதிரி பேச்சும் மனிதனுக்கு கிடைத்த ஒரு கொடை. அதை நாங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். 4 குற்றங்களை நேற்று மாது எங்கேயோ சொல்ல கேட்டேன். அதாவது பேச்சிலே விளையக்கூடிய குற்றங்கள் என்று 4 குற்றங்களை திருவள்ளுவர் வரையறுத்து காட்டுகிறார். ஒன்று வன்சொல் பேசுவது, அடுத்தது புறங்கூறுவது, அடுத்தது 3வது பயனில சொல்லுவது. வன்சொல் பேசுவது, புறங்கூறுவது, பயனில சொல்லுவது. மாது இருக்கிறீங்களா? பொய் பேசுவது. இந்த 4ம் மொழியிலே விளையக்கூடிய குற்றங்கள். இந்த 4 குற்றங்களையும் கண்டிக்கிறார் திருவள்ளுவர். இந்த 4 கடவுளாலே மற்ற ஜீவராசிகளுக்கு இல்லாமல் நமக்கு மனிதர்களுக்கென்று தரப்பட்ட அந்த பேச்சை பிழையாக பாவித்தால் அது எவ்வளவு பெரிய குற்றம். அதுவும் பயனில சொல்லுவது என்பதை திருவள்ளுவர் ரொம்ப கண்டிக்கிறார். பயனில சொல்லுவது என்பதை ரொம்ப தேவையில்லாத பேச்சுகளை பேசாதே, தேவையில்லாத பேசுகளை பேச்சாதே. பயனில் சொல் பாராட்டுவானை மகனெனல் மக்கட் பதடி எனல். அது பரிமளகர் அழகா உரை எழுதினார். இந்த எனல் எனல் என்று 2 வார்த்தை ஒரே குரல்ல வருகிறது. ஒரு எனல் உடன்பாட்டு எனல், ஒரு மறுதலை எனல். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் என்றால் மகன் என்று சொல்லாதே. மக்கட் பதடி எனல், நெல்லுக்குள்ளே பதர் வந்தது போல மக்களுக்குள்ளே வந்த பதர் என்று சொல்லு. 2வது எனலுக்கு சொல்லு என்ற அர்த்தம், முதல் எனலுக்கு சொல்லாதே என்ற அர்த்தம். அப்படி சொல்லை ரொம்ப கவனமாக பாவிக்க வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவர் நம் வாழ்க்கைக்கு எப்படி பேச்சை பயன்படுத்த வேண்டும் என்று மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறார். நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். முன்பும் சில இடங்களிலே சொல்லி இருக்கிறேன். இல்லறம் என்று வருகிற பொழுது, இல்லறம் என்ற அந்த பகுதிக்குள்ளே வருகிற போது, இல்லறவியல் என்று வருகிற போது அதுக்கு ஒரு வகையான பேச்சு வைக்கிறார். அதாவது இனியவை கூறல். இல்லறம் நடத்த வேண்டுமா, நீ இனியவை கூற தெரிந்தவனாக இருக்க வேண்டும். இனியவை கூறினால்தான் உறவு வரும். பல பேருக்கு அது தெரிவதில்லை. இல்லறம் நடத்துகிறவனுக்கு உறவு அவசியம். உறவுகளை பேணினால்தான் இல்லறம் சிறக்கும், சமுதாய வாழ்வு சிறக்கும். அதனாலே திருவள்ளுவர் அந்த இல்லறவியலிலே சொல்லுகிற பொழுது இனியவை கூறல் என்று ஒரு அதிகாரம் வைக்கிறார். இனிமையாக பேசு. இனிமையாக
கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சூழப்படும் என்றார் திருவள்ளுவர். ஒன்று, உன்னுடைய பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்க தெரிய வேண்டும். எல்லாம் எனக்கு 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 என்று நினைக்கப்படாது. எல்லாம் இருக்கிற பொருளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். நீ உலகத்துக்கு முழுக்க கொடுக்க வேண்டாம், உறவுகளுக்குள்ளேயாவது கொடுக்க வேண்டும். கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின், இனிமையாக பேச வேண்டும். இது ரெண்டு உனக்கு தெரிகிறதா? உன்னை சூழ உறவு வட்டம் வட்டமாக வரும் என்றார். முதல் ஒரு சொந்தக்காரன் வருவான் உன் வீட்டுக்கு, நீ ஏதோ கொடுப்பாய், சாதாரணமாக ஏதோ கொடுப்பாய், ஒரு உணவு கொடுப்பாய், இனிமையாக பேசுவாய், நலமாக இருக்கிறீர்களா, எப்படி, இப்படி இனிமையாக பேசின உடனே அவன் மகிழ்ந்து போவான். அவன் போய் அடுத்த சொந்தக்காரனுக்கு சொல்வான், இன்னார் வீட்டுக்கு போனேன், அவர்கள் என்ன இனிமையாக பேசுகிறார்கள், எவ்வளவு அன்பாக உபசரிக்கிறார்கள் என்ற உடனே அவன் வருவான். அப்படியா, நானும் ஒரு தரம் போவோம் என்று அவன் வருவான். அவன் இதை அனுபவிப்பான். அவன் போய் இன்னொருவருக்கு சொல்லுவான். அப்படியே சொல்ல 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 உறவு கூட்டம் உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்றார் திருவள்ளுவர். கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சூழப்படும். சுற்றங்கள் அப்படி அடுக்கி 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 உன்னை சூழ்ந்து கொள்ளும் என்கிறார். ஆகவே இல்லறம் நடத்துகிறவனுக்கு திருவள்ளுவர் இனியவை கூறல் என்று இன்சொல் பேசுவதை லக்கணமாக்குகிறார். பிறகு துறவரத்துக்கு வருகிறார். துறவரத்துக்கு வந்தால் துறவரத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இனியவை கூற வேண்டுமா? துறவரத்தானுக்கு அது வேலை இல்லை. அவனுக்கு உறவு சேர்க்கிறது வேலை இல்லை, உறவை விட்டு விலகிறது தான் அவனுக்கு வேலை. அப்ப இனியவை கூறல் என்று அந்த இல்லறத்துக்கு வச்சதை அப்படியே கட் பண்ணி விடுறார் திருவள்ளுவர். துறவரத்துக்குள்ளே வந்தோடனே வாய்மை. துறவரத்திலே இருக்கிறவனுக்கு வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால் வாய்மையாக இருக்க வேண்டும். நான் ஒன்றை சொல்லுகிறேன், உண்மையான துறவிதான் சமுதாயத்திலே சத்தியம் பேச முடியும், மற்ற எவனாலும் பேச முடியாது. உறவு பற்றி இருக்கிறவன் ஒரு நாளும் சத்தியத்தை வெளிப்பட பேச முடியாது. ஏதோ வகையிலே என் பிள்ளை, என் உறவு, என் பேரன் மனம் மாறிவிடும். அது வாழ்க்கையிலே காணுகிறோம் தானே நாங்கள். எவனுக்கு எந்த பற்றும் இல்லையோ அவன்தான் நடுவு நிலைமையாக ஒரு சமுதாயத்திலே உண்மை சொல்லுவான். அதனாலே தான் திருவள்ளுவர், நாங்கள் எவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு, அதனால தான் திருவள்ளுவர் என்ன செய்தார் என்று கேட்டால், பாயிரத்திலே 4 அதிகாரம் வைத்தார். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், 4 அதிகாரம். முதல்ல கடவுளை சொன்னார், பிறகு வான் சிறப்பு என்று இயற்கையை சொன்னார், கடவுளால் படைக்கப்பட்ட இயற்கை. மூன்றாவதாக துறவிகளைத்தான் சொல்லுகிறார். நீத்தார் பெருமை என்று துறவிகளை சொல்லுகிறார். ஏனென்றால் தமிழர்கள் பண்பாட்டில் துறவிகளுக்குத்தான் முதல் இடம், அரசர்களுக்கு கூட அதற்கு பிறகுதான் துறவிகளுக்குத்தான். ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை, அவர்கள் உண்மை துறவிகளாக இருக்க வேண்டும். அவர்கள் உண்மை துறவிகளாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த முதலிடம் கொடுத்தால், இப்போ துறவிகளே பற்றோடு பேச ஆரம்பித்து விட்டார்கள், பற்றினால் பேச ஆரம்பித்து விட்டார்கள். துறவி என்பவனுக்கு எந்த பற்றும் இருக்கக்கூடாது. அவன் சொன்னால் அது சரிதான், அவன் எதையும் எதிர்பார்க்க மாட்டான், எதையும் ஒருவரிடம் இதை வாங்க வேண்டும் என்று நினைக்க மாட்டான். அவன் சொன்னால் சத்தியமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக துறவரவியல்லே வாய்மை என்ற அதிகாரத்தை வைத்தார். எல்லாம் பேச்சு தான் பாருங்கள். முதல் இனியவை கூறல் இல்லறத்தாருக்கு, துறவிக்கு வாய்மை என்ற அதிகாரத்தை வைத்தார். அதற்கு பிறகு நிர்வாகத்துக்குள்ளே வருகிறார். அதுதான் நான் இன்றைக்கு சொல்ல எடுத்த விஷயம். நிர்வாகத்துக்குள்ளே வருகிறார். பொருட்பால் என்பது அரச நிர்வாகம். அரச நிர்வாகத்தில் இருக்கிறவன் எப்படி பேச வேண்டும்? இல்லறத்திலே இருக்கிறவன் இனிமையாக பேச வேண்டும், சரி. துறவரத்திலே இருக்கிறவன் சத்தியத்தை பேச வேண்டும், சரி. அரசியலில் இருக்கிறவன் இனிமையாக பேசலாம், ஆனால் அதுக்கு அவனுக்கு கட்டாயம் இல்லை. அதுபோல சத்தியத்தை பேச முடிந்தால் பேசலாம், அதுவும் அவனுக்கு கட்டாயம் இல்லை. அவன் எப்படி பேச வேண்டும் என்றால், வார்த்தையினாலே செயல்படுத்தக்கூடியவனாக அவனுக்கு இருக்க வேண்டும். அதனாலே பொருட்பாலிலே வைக்கிற பொழுது சொல் வன்மை என்ற அதிகாரத்தை வைக்கிறார். சொல் வன்மை. முதலிலே இனியவை கூறல், அதுக்கு பிறகு வாய்மை, அதுக்கு பிறகு சொல் வன்மை. அதாவது நிர்வாகத்திலே இருக்கிறவன், நீ ஒரு சீட்டிலே போய் நிர்வாகம் நடத்த உட்கார்ந்து விட்டாயா, இனியவை கூற அதெல்லாம் நீ விட்டுடு. முதல் உன் வார்த்தையாலே நீ செயல்படுத்த தெரிந்தவனாக இருக்கணும். நீ ஒரு காரியத்தை நடத்தக்கூடியவனாக இருந்தால்தான் நீ பொருட்பாலுக்கு உரியவன். அதை சொல்வதற்காக பொருட்பாலிலே சொல் வன்மை என்ற அதிகாரத்தை வைத்தார். இந்த திருவள்ளுவனை போல ஒரு குசும்புக்காரனை நான் பார்த்ததில்லை. பிறகு காமத்துபாலுக்கு வருகிறார்.
அங்கே என்ன சொன்னார் என்றால், அங்கேயும் பேச்சு பற்றி ஒரு அதிகாரம் வைக்கிறார். என்ன வைத்தார் என்றால், நலன் புனைந்துரைத்தல். நலன் புனைந்துரைத்தல் என்றால் பொய் சொல்லுதல் என்று அர்த்தம். காமத்துப்பாலிலே இருக்கிற தலைவருக்கு கொஞ்சம் பொய் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் என்றார் திருவள்ளுவர். வாய்மையை சொன்ன அதே கிழவன் காமத்துப்பாலுக்கு வந்த உடனே கொஞ்சம் பொய் சொல்லுடான்றார். ஏனென்றால் பொய் சொல்லாத பட்சத்திலே காதல் சுவைக்காது. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கப்படாது. பொய் சொல்லாத பட்சம். ஏனென்றால் ஒரு தலைவியை கண்டு ஒரு தலைவன், உன்னை போல ஒரு அழகி உண்டா, உன்னுடைய கண்கள் இப்படி இருக்கின்றன, மூக்கு இப்படி இருக்கின்றன, நீ நயன்தாரா போல இருக்கிறாய் என்று சொல்லுவான். அது அந்த நேர பொய். ஒரு காதலிக்கு ஒரு காதலன் இப்படி வார்த்தைகளை சொல்ல வேண்டும். அவளுக்கும் தெரியும் இது பொய் என்று, இவனுக்கும் தெரியும் அது பொய் என்று. ஆனால் இந்த பொய்கள் ஒரு சுகம் தரும். அவனும் சொல்லுவாள், நீ தான் இன்னார் மாதிரி இருக்கிறாய், நீ தான் தலை என்பாள். அப்போ இந்த பொய்யிலே இல்லறத்தில் அது வெளியில ஒருவரை ஒருவர் சந்தோஷப்படுத்தி கொள்ள சொல்லப்படுகிற பொய். பொய்மையும் வாய்மையெடுத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். சும்மா ஒரு கணவன் மனைவி ஒரு வார்த்தை கூட சொல்லாம இப்படியே இருந்தான்டா அவனோட எப்படித்தான் ஒரு பெண் வாழ்றது? சும்மா என்றாலும் 2 வார்த்தை, இன்னைக்கு நீ பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது, அது ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல வேணும். ஒரு சேலையை உடுத்து கொண்டு வந்து அவள் காட்டுவாள், அத்தான் எப்படி இருக்குன்னு காட்டா, சோகேஸ் பொம்மை கொடுத்த மாதிரி இருக்குன்னு சொல்லப்படாது. ஐயோ இப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டும். இப்படி பொய்கள், சின்ன சின்ன பொய்கள் இல்லறத்துக்கு தேவை என்று தெரிந்ததனாலே திருவள்ளுவர் அங்கே இனியவை கூறல் சொன்னார், பிறகு வாய்மை சொன்னார், பிறகு சொல்வன்மை சொன்னார். இங்கே என்ன சொன்னார் என்றால், நலன் புனைந்துரைத்தல், கொஞ்சம் புழுகி சொல்லடா, அதுல ஒரு தப்பும் இல்லை என்கிறார். இப்படிப்பட்ட இந்த சொல் வகுப்பிலே திருவள்ளுவரை போல வேறு எவர் செய்திருக்க முடியும்? இந்த வகுப்பிலே நிர்வாகம் என்று வருகிற பொழுது சொல்வன்மையை வைக்கிறார். சொல்வன்மையிலே அவர் சொல்ல வந்ததிலே பல 10 குறள்கள் இருக்கின்றன. படிக்க வேண்டும், கட்டாயம் படிக்க வேண்டும். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நான் என்னுடைய அபிப்பிராயம், என்னை ஒரு அதிகாரம் உள்ள ஒரு தலைவனாக்கினால் வேறு யார் திருக்குறள் படிக்கிறார்களோ இல்லையோ, அரசியல் இருக்கிற அத்தனை பேரும் திருக்குறள் பொருட்பால் படிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இயற்றுவேன். அத்தனை நுட்பம் பண்ணுகிறான் ஐயா. நிர்வாகம் பற்றி அத்தனை நுட்பம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த அதிலே ஒன்றுதான் இந்த சொல்வன்மை. அது மந்திரிகளுக்கு சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், நீ ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டுமானால் சொல்வன்மை உடையவனாக இருக்க வேண்டும். அதில் ஒரு குறள் சொன்னார், நான் 10 சொல்ல இல்லை, நேரம் இல்லை, ஒரு குறள் சொல்லுகிறேன். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நீ ஒரு வார்த்தை பேச வேண்டுமானால் எவ்வளவு கவனமாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். பேச்சாளர்களாகிய நாங்களே அதை செய்வதில்லை. ஒரு சொல்லை நீ சொல்ல வேண்டுமானால் உன்னை எதிர்க்கிறவன் இதற்கு எதிரான ஒரு சொல் சொல்ல தெரியாமல் அப்படியே கைவிட்டு விட வேண்டும். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. இன்னொரு சொல் தேடி இதுக்கு சமமா போட்டுருவோம் என்று தேடி கையோ சோர்ந்து போய் அவன் நிற்க வேணும். அப்படி சொல்லுடான்றார். அதுதான் சொல்வன்மை. இதை கம்பன் அப்படியே கையேந்தி வாங்கி கொண்டான். திருவள்ளுவர் இலக்கணம் என்றால் கம்பன் அதுக்கு செய்த இலக்கியம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதான் நான் சொல்வதுண்டு, நம்முடைய அறம் முழுவதும் படிக்க வேண்டுமானால் திருவள்ளுவரை படிக்க வேண்டும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் திருவள்ளுவரை படிக்காமல் ராமாயணத்தை படித்தாலும் போதும். ஏனென்றால் ராமாயணத்துக்குள்ளே திருக்குறள் எல்லாவற்றையும் அந்த மனிதன் ஏதோ வகையிலே சொல்லிவிட்டார். திருக்குறளை படித்தால் ராமாயணம் படித்ததாகாது, ஆனால் ராமாயணத்தை படித்தால் திருக்குறளையும் படித்ததாகும். அதுதான் அங்கே இருக்கிறது ஒன்று, அது 2 in 1. திருக்குறளில் இருக்கிற அந்த நுட்பங்களிலே அதில் ஒன்று, ராமனுக்கு ஆட்சி என்று முதல் நாள் சொல்லுகிறான் தசரதன். அடுத்த நாள் கைகேயினுடைய கொடுமையினாலே மனம் மாறிவிட்டான், மாற்றப்பட்டு விட்டான். அவன் விரும்பி மாறவில்லை, மாற்றப்பட்டு விட்டான். இந்த செய்தி போகிறது, லக்ஷ்மணன் கொதிக்கிறான். இந்த காட்சி உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த காட்சி தான்.
லட்சுமணன் நானை தட்டி விடுகிறான். அதிலே அயோத்தியே அதிருகிறது. ராமனுக்கு தெரிந்து விட்டது, ஓஹோ இது லட்சுமணனுக்கு தெரிந்து விட்டது, அவன் கோபிக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அதை அடக்க வேண்டும் என்று ராமன் லட்சுமணன் இடத்திலே வருகிறான். வந்து அவன் பேசுகிற பேச்சு இருக்கிறதே, அது சொல்வன்மைக்கு அடையாளமான ஒரு பேச்சு. இவன் கொதித்து கொண்டு இருக்கிறான், வில்லை எடுக்கிறான், கையிலே அம்பை எடுக்கிறான். நான் இதற்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் என்றான். சிங்கத்துக்கு இடுகிற உணவை நாய்க்கு இடுவதா என்கிறான். இதெல்லாம் கொதித்து கொண்டிருக்க ராமன் வந்து அவனை பார்த்து முதுகிலே தடவி, விளையாத நிலத்திலே இந்த சீற்றம் என்பது எப்படி விளைந்தது என்றான். இது ஒரு கிண்டல் தானே. அவன் கொதித்து கோபப்பட்டு கொண்டு நிற்கிறான். ஊழ் வலுவுற்ற சீற்றம் என்றான். முறைதவர்ன இந்த சீற்றம் உனக்கு எப்படிடா வந்தது என்றான். அது உனக்கு கோபமே, அது எப்படி கோபப்படுறவனை தடுக்கிறதுக்கு என்ன வழி தெரியுமோ, உனக்கு கோபமே வராதே, எப்படி கோபம் வந்தது என்று கேட்டா, ஓஹோ அப்படியா நீ அப்படின்னு நினைச்சிருக்கிறியாண்டி இவன் கோபத்தை விட்டுருவான். கோபமே வராதவனை, கோபத்திலே நிற்கிறவனை தடுப்பதற்கு ராமன் வந்து சொன்னான், உனக்கு கோபமே வராதே, இப்ப எப்படி கோபம் வந்தது என்றான். அந்த சொல் செல்லவில்லை. லட்சுமணன் சொன்னான், இவ்வளவுத்திற்கும் உனக்கு ஆட்சி என்றார்கள், இப்பொழுது ஆட்சி இல்லை என்கிறார்கள், இவ்வளவுத்திற்கும் கூட கோபம் பெறாவிட்டால் கோபம் என்ற ஒன்று எனக்கு ஏன் தான் இருக்க வேணும் என்றான். கோபம் என்ற ஒன்று எனக்கு ஏன் இருக்க வேணும் என்றான். அப்ப இவன் சொன்னான், டே இதுக்கு ஏண்டா கோபிக்கிறே, நதியின் பிழை என்று நறும்புல நின்மை, தண்ணி ஆற்றில தண்ணி வராவிட்டால் ஆற்றில யாராவது குற்றம் சொல்வார்களா? பயந்து நமை புறந்தால் மதியின் பிழை என்று, மகன் பிழை என்று, விதியின் பிழை மைந்த இதற்கென் கொள்வகின்றது என்றான். அப்பா பிழை விடையில், அம்மா பிழை விடையில், பரதன் பிழை விடையில், இது விதியினுடைய பிழை, இதற்கேன் எழுகிறாய் என்றான். லட்சுமணன் அப்பவும் கோபம் மாறையில்லை. இந்த ரெண்டாவது அஸ்திரமும் விழுந்து போச்சு. அப்பவும் கோபம் மாறையில். அவன் என்ன சொன்னான், அப்படியா இது விதியின் பிழையா, விதிக்கு விதியாகும் என் விட்டொழில் காண்டி என்றான். கொஞ்சம் புறன்னா, இப்போ விதி தானே, விதிக்கு ஒரு விதி செய்து காட்டுகிறேன் என்றான். அதாவது நாத்திகம் பேசுகிறான். விதிக்கு விதியாகும், அதாவது உலக இயற்கையை விளங்கியவர்கள் இப்படி பேச மாட்டார்கள். விதிக்கு விதியாகும் என் விட்டொழில் காண்டி என்று லட்சுமணன் சொன்ன உடனே ராமன் அடுத்ததா என்ன பண்ணினான், என்ன பேசுகிறாய், நாதந்தன கூறுதியோ மறைதந்தன நாவாள் என்றான். நீ யாரிடமடா படித்தாய்? ரெண்டாவது வழி இங்கே பாருங்க. முதல் சொன்னான், கோபம் வராத இடத்துக்கு உனக்கு கோபம் வந்தது எப்படி என்றான். அவன் அதை மீறிட்டான். அதுக்கு பிறகு விதியை காரணம் காட்டி தத்துவம் பேசினான். அவன் அதை மீறிட்டான். இப்போ என்ன தெரியுமா செய்தான், கோபத்தை நீக்குவதற்கு கோபப்பட வேண்டும். இது ஒரு வழி. கோபத்தை நீக்குவதற்கு கோபப்பட வேண்டும். இதெல்லாம் வீட்டில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக செய்து பாருங்க. மனைவி கொஞ்சம் கோபப்படுறாள்டா, அதுக்கு மேலே கோபப்பட்டீர்கள்டா அடங்கிடுவாள். நீங்கள் அடங்கினா அதுக்கு மேலே கோபப்படுவாள். ஏனென்றால் ரெண்டு மைனஸ் சேர்ந்தால் ஒரு ப்ளஸ் ஆகும். இப்போ ராமன் தான் கோபப்பட்டு காட்டினான். என்ன பேசுகிறாய், நாதந்தன கூறியோ மறைதந்தன நாவாள் என்றான். இவன் அப்பவும் அடங்குறவன். கடைசி அஸ்திரம் போட்டான் பாருங்க. நான் அதுதான் நினைக்கிறது ஒன்று, சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல். கடைசியாக என்ன தெரியுமா ராமன் சொன்னான், அப்படியா நீ கோபத்தை அடக்க மாட்டியா, சரி அடக்காம இரு. எங்க அப்பா சொல்லுகிற சொல்லை கேட்க வேண்டியது என்னுடைய கடன். லட்சுமணா, எங்க அப்பா எனக்கு எல்லாம் தந்து வளர்த்தவர். அவர் எனக்கு தந்த அந்த வாழ்க்கையை நான் மறக்க மாட்டேன். அவர் சொன்னது எதுவோ அதை கடைபிடித்து வாழ்வது எனக்கு கடன். நீ தம்பிதானே, நான் சொன்னதை நீ செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லையப்பா, என்னவும் செய்கின்றான். அந்த அளவிலே லட்சுமணன் வீழ்ந்தான். ஒரே வார்த்தை பாருங்க, பிரிதோர் சொல் அச்சொல்லை வென்றும் சொல் இன்மை அறிந்து சொன்னான். என்ன தெரியுமா, லட்சுமணனுக்கு நான் சொன்னதை நீ கேட்க மாட்டாய் என்று சொன்னால் லட்சுமணன் தாங்க மாட்டான் என்பது ராவனுக்கு தெரியும். அவன் என்ன சொன்னான், அப்பா சொல்ற சொல்லை நான் மீற மாட்டேன், நான் சொல்ற சொல்லை நீ மீறுவதற்கு உரிமை இருக்கிறதப்பா, மீறு என்ற உடனே கண்ணீரோடு லட்சுமணன் பணிந்தான் என்று கம்பன் எழுதுகிறான். இதுதான் சொல்வன்மையினுடைய ஆற்றல். இப்படி பல இடங்கள் தாரையை பற்றி சொல்கிற பொழுது சொல்வார்களே, லட்சுமணன் கோபத்தோடு வருகிறான். அதில் அது கிஷ்கிந்தையில் வருகிற நல்ல இடம். கோபத்தோடு வருகிற பொழுது இவனை எப்படி தடுப்பது என்று தெரியவில்லை. இந்த குரங்குகள் எல்லாம் குரங்கு புத்தியை காட்டுகின்றன. கல்லை அடைத்து லட்சுமணனை தடுத்து விடலாம் என்று பாறைகளை தூக்கி போடுகின்றன. அவன் ஒரு உதை விட்டான், பாறைகள் எல்லாம் சிதறி போயிற்று. கோபத்தோடு உள்ளே வருகிறான். இதை எப்படி தடுப்பது என்று தெரியவில்லை, ஆஞ்சநேயனுக்கே தெரியவில்லை.
தாரையிடம் போவோம் என்று தாரையிடம் வருகிறார்கள். தாரை சொன்னாள், நல்லவர்களோடு உறவு கொள்ள உங்களுக்கு தகுதி இல்லையடா என்று இவர்களை முதல் திட்டினாள். திட்டிவிட்டு நான் போகிறேன் என்று நீங்கள் ஒருத்தரும் பெற வேண்டாம் என்று சில பெண்களை கூட்டிக் கொண்டு போய் வாசலிலே நின்றாள். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த செய்திகள். தடுத்து நிற்கிறாள், வாசல்லே மறுத்து நிற்கிறாள். லட்சுமணன் வந்தான். எப்பவும் பாருங்க, கோபக்கார ஆண்களுக்கு பெண்களை கண்டா கொஞ்சம் கூச்சம் இருக்கிறது இயல்பு. வேகமா வந்தவனுக்கு பெண்கள் வரிசையா நின்ற உடனே அதை தாண்ட முடிய இல்லை, நின்றுட்டான். இப்போ உள்ள இளைஞனுக்கு நாம் இது செய்யலாமா எனக்கு தெரியல, இதுதான் சான்ஸ் என்று ஒரு இடி அடிச்சுட்டு போயிடுவான். லட்சுமணன் வந்து தடுத்தான். அவன் நின்ற உடனே அதுக்கு பிறகு தாரை பேசுகிறாள். பூவிடை பூவிடை அனங்கனார்த்தம் பொதுவிடை புகுந்து மென்தோள் தூமன நெடுங்கன் தாரை நடுங்குவழினே சொன்னாள். உள்ளுக்கு பயம், வெளியில பேசுகிறாள். பேசுகிற பொழுது அவள் சொன்ன முதல் வார்த்தை ராமன் பயன்படுத்தியது போலவே சொல்லுகிறாள். இந்திரன் முதலியோர்க்கும் எய்தலாம் இயல்பிற்றன்றே. டேய், நீ வந்து உன்னுடைய கால்பட எங்க வீட்டுக்கு வந்திருக்கியாடா? எப்படி அந்த கோபத்தை தணிக்கிறாள் பாருங்க. இந்திரன் முதலியோர்க்கும் எய்தலாம் இயல்பிற்றன்றே மைந்த நின் வாதம் கொண்டு வரப்பெற்று வாழ்ந்தோம், உய்ந்தனம் வினையும் தீர்த்தோம், உறுதி வேறு இதனின் உண்டோ என்றாள். என்ன சொல்லுகிறாள்? நீ இங்க வந்துட்டியாடா, எங்களுக்கு இன்றையோட துன்பம் போச்சு. அவன் தான் துன்பம் தர வந்து நிற்கிறான். யார் அடிக்க வந்திருக்கிறானோ அவனுக்கே சொல்லுகிறாள், நீ வந்ததாலே எங்களுக்கு துன்பம் போச்சு என்றான். லட்சுமணன் பாடு பெரிய சங்கடமா போச்சு. அழிக்க வர்றான் அவனை பார்த்து சொல்லுகிறாள். சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன தெரியுமா, அந்த சொற்பிரயோகங்களை பார்க்க. அவள் பெரிய ராஜதந்திரி. நான் ஒன்று நினைக்கிறது உண்டு, பல பேர் ஒரு காலத்திலே சொன்னார்கள், இந்த கிட்கிந்தை போன்ற இடங்களிலே, அது தென் திசையை குறிக்கிற இடங்கள், தமிழர்கள் வாழ்ந்த இடங்கள், கம்பன் அந்த இடத்திலே எல்லாம் குரங்கு பாத்திரங்களை வைத்து தமிழர்கள் குரங்கென்று சொல்லிவிட்டான் என்று சொல்கிறார்கள். குற்றம் சொல்வதானால் யாரிலும் குற்றம் சொல்லலாம், எவர் கடவுளிலும் குற்றம் சொல்லலாம். நான் சொல்றது உண்டு, அப்படியானவர்களுக்கு நான் பதில் சொல்றது உண்டு. ராமாயணத்திலேயே பெரிய அறிவாளி ஆண் யார் என்று கேட்டால் ஆஞ்சநேயன் தான். ராமாயணத்திலேயே பெரிய அறிவாளியான பெண் யார் என்று கேட்டால் தாரை தான். ஆகவே தென் திசையிலே தான் அறிவாளிகளை கம்பன் படைத்திருக்கிறான் என்று நான் சொல்வேன். அந்த தாரை சொல்லுகிறாள், வந்து சொல்கிறான், நீ வந்து அடுத்தது சொன்னால் அவன் அடிக்க வேணும் என்று சொல்லான். இவன் உங்களாலே தான் நாங்கள் வாழப்போகிறோம் என்ற உடனே அழிக்க வந்தேனே, என்னை பார்த்து இப்படி சொல்லுகிறாளே என்று அவன் நினைத்த கையோடு சொன்னான், மைந்த என்றாள். அவனை தாயை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது. தாய்மாரை பிரிந்து விட்டு மகனே என்று சொல்லை அவன் கேட்டு பலகாலமாகி இருக்கும். இப்போ மைந்த என்று இவள் கூப்பிட்டோனே இவனுக்கு ஒரு தரம் சிலிர்த்திருக்கும். மைந்த நின் பாதம் கொண்டு வரப்பெற்று வாழ்ந்தோம், உய்ந்தனம் வினையும் தீர்த்தோம், உறுதி வேறு இதனின் உண்டோ. நீ வந்துட்டேப்பா, எங்களுக்கு இன்றையோட எல்லா துன்பமும் போச்சுன்றதோட அவன் அப்படியே அணுகிறான். இப்போ அவன் நெகிழ்ந்து விட்டான் என்று தெரிஞ்சோன்னா அடுத்த அஸ்திரத்தை போட்டாள். என்ன தெரியுமா சொன்னாள்? ஐய, நீ ஆலிவேந்தன் அடியினை பிரிகளாதாய், எய்தியது என்ன என்றாள். லட்சுமணன் பார்த்து சொன்னாள், மகனே நீ ராமனை விட்டு வரமாட்டியே, ராமனுக்கு ஏதாவது ஆபத்து விடும் என்று பயத்திலே அவனுக்கு பக்கத்திலேயே இருப்பியே, அப்படிப்பட்ட நீ எப்படி அவனை விட்டு வந்தாய் என்றான். அப்பதான் லட்சுமணன் நினைச்சான், அடட தப்பு பண்ணிட்டேனே, ராமன் காட்டிலே தனியே இருக்கிறாரே, அவரை விட்டு வந்து விட்டேனே, அம்மா சொன்னாலே முன்னம் முடி என்று சொன்னாலே, அப்ப ராமனுக்கு ஒரு ஆபத்து வந்தா என்ன ஆகுறது என்று நினைச்சோனே தாய் பேசினது போல அவனுக்கு இருந்தது. மைந்த ஐயா, நீ ஆலிவேந்தன் அடியனை பிரிகளாதா, எய்தியது என்ன என்றால் இசையினும் எழுத சொல்லால் என்று அந்த வார்த்தை சொன்ன உடனே லட்சுமணன் அப்படியே சமநிலைப்பட்டான். இதுதான் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல்லின்மை அறிந்து. கம்பன் இப்படி எத்தனையோ காட்சிகளை படித்திருக்கிறான். சொல்வன்மை கொண்டு காரியம் சாதித்தவர்கள் என்று ஒரு தொகையானவர்களை சொல்லலாம். அந்த சொல்வன்மை நம் அரசியலாளர்களுக்கு தேவை. வெறும் வார்த்தைகளாக அவை இருக்கக்கூடாது. அறத்தோடு சேர்ந்த சொல்வன்மை இருந்தால் அந்த சொல்வன்மையாலே பேசுகிறவரும் வாழ்வார்கள், கேட்கிறவர்களும் வாழ்வார்கள் என்ற ஒரு செய்தியை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.